ஹலோ மச்சாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களது நவீன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்குறது என்னென்னு. இன்றைக்கி உழவர் சந்தை போய் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸோட வீடியோ தான் இது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதான் உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச முள்ளங்கி சட்னி அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நாங்கள் முள்ளங்கி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோம். அதுக்கு அம்மா வந்துட்டு என்னோட அம்மா செய்கிற மாதிரி இருங்கன்னு சொல்லி செஞ்சாங்க. அப்புறம் என்னங்க, நாங்கள் சட்னிக்கு ஃபேன் ஆகிட்டோம். அங்கே இப்போ அம்மா எப்படி முள்ளங்கி சட்னி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் ஃபேன் ஆயிருங்க. ரெண்டு முள்ளங்கி, 5 காஞ்ச மிளகா, 5 பூண்டு பல், 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு 10 சின்ன வெங்காயம். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் 1 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும். வடை சுட்ட எண்ணெய் தானே? கலரு மெரூன் கலர் மாதிரி வந்துட்டோடனே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, முள்ளங்கி போடுறதுக்கு முன்னாடி அதான் பருப்பு வந்து செவந்துட்ட அப்புறம் கருவேப்பிலை, புளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு 1 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி போட்டு எதுக்கு வணக்கணும்னா அந்த பச்சை வாசனை போனால் சட்னி நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால ஒரு 5 காஞ்ச மிளகாய். முள்ளங்கி போட்ட அப்புறம் தான் காஞ்சி மிளகா போடணும். போட்டுட்டு வணக்கிட்டு அது நிறைய வணங்கினாங்கல்ல, அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும். அரைச்சி தேவைக்கேற்ற உப்பு போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அரிசி எடுத்துட்டோங்க. இப்போ தாளிச்சு கடுகு வந்து முள்ளங்கி சட்னியே ரெடிங்க. நான் இப்போ இட்லி செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இட்லியோட சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.